ஆனால் ரொம்ப அழகாக இந்த கான்வர்சேஷன் தொடர்ந்துட்டு இருக்குது. நான் இப்போது எனக்கு கொஞ்சம் பயம் உண்டாயிருச்சு நீங்கள் சொல்கிறத கேள்விப்படும் போது. ஒரு 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 சிறு பிள்ளைகளின் கூட்டம் ஒரு ஹாஸ்டலில் இருக்குது. கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அந்த கூட்டம் இருக்கும்போது ஓவர் நைட்டில் ஒரு ஆர்கனைசேஷன் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்த தான் சொந்த பேருக்கு மாற்றினதுனால அந்த பிள்ளைகள் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது கேட்கும் போதே பயம் உண்டாகுது. வசனம் சொல்லுது, இந்த சிறுவர்களில் யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் இடரல் உண்டாக்குனா நீங்கள் கல்லை கட்டிட்டு சமுத்திரத்தில் குதிக்கிறது உங்களுக்கு நல்லதாக கட்டி இல்லைன்னா அது எவ்வளோ டீப்பான ஒரு வேர்ட். கல்லை கட்டிக்கிட்டு சமுத்திரத்தில் குதிக்கிறது உங்களுக்கு மேலாக இருக்கும். அதுவே பரவாயில்ல உங்களுக்குன்னா அப்போ அது ஆக்கினை எவ்வளோ பெருசாக இருக்கும். நான் இப்படிப்பட்டது உலகத்தார் செய்யும் போதே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. கர்த்தரை அறிஞ்ச, கர்த்தருடைய சத்தியத்தை தெரிஞ்ச ஊழியக்காரங்க அவங்க நடத்துகிற ஆர்கனைசேஷனில் இது நடக்கும்போது எனக்கு பயத்தை உண்டாக்குதுன்னா, நான் அப்படி பார்க்க போனால் இப்போது நம்ம இவ்வளோ நேரம் கான்வர்சேஷன் பண்ணதில் அப்போ மோஸ்ட் ஆஃப் த மிஷினரிஸ் கரப்டடாக தான் இருக்காங்களா? இல்லை மிஷினரி அதான் நம்ம எல்லாத்தையும் நம்ம அப்படியே அதுதான். ஆனால் இன்றைக்கி ஜனங்களுக்கு ஒரு தெளிவு வேணும். சரியா? ஏன்னா இந்தியா தேசத்துக்கு மிஷினரிகள் தேவை. சரியா? சுவிசேஷம் போகணும், எல்லாமே இருக்குது. சரியா? ஆனால் இதில் நீ கரெக்ட் பண்ண வேண்டிய காரியம். இப்போ உதாரணமாக நான் எடுத்துக்கேன். என் ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் இருக்காப்புல. சரி, இப்போ சென்னையில் வந்துட்டாங்க. சென்னையில் இருக்காங்க. அவங்களுடைய மச்சினிச்சியை ஒரு நல்ல கம்பெனியில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சாங்க. சரியா? நான் அப்போ ஒரு முறை என்னாச்சுன்னா சென்னையில் இருக்கிற என்ன கால் பண்ணி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வீட்டுக்கு தான் வர வச்சோம். அப்போ வீட்டுக்கு வரும்பொழுது எனக்கு தெரியாது இவர் சென்னையில் செட்டில்டு, மச்சினிச்சு வந்திருக்கிறாங்க, உங்களை பார்த்துட்டு போகணுன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்போது வந்தாங்க. வந்த உடனே என்னம்மா எப்படிம்மா வேலைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கேட்கும்போது, இல்லை நான் மிஷினரியாக பீகாருக்கு போகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படியா, சரி வேலை என்ன பண்ணேன்னு கேட்டேன். இல்லை வேலையை நான் விட்டுட்டேன். என்ன ஆயிடுறாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்தாபகர்கள், இந்த மாதிரி மிஷனில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாரமாக சத்தத்தை உயர்த்தி யார் போவாரோ அப்படிலாம் ஒரு மாதிரி பேசினாங்கன்னா நம்ம ஆட்களுக்கு அப்படியே இலகிடுறாங்க. சரியா? அறுவடை மிகுதி, அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்னு சொல்லி அதெல்லாம் பேசுகிறது நல்ல வாய்ஸில் நல்லாயிருக்கும், மாடுலேஷன் நல்லா பண்ணுவாங்க சிலர்லாம் இருக்கிறாங்க. நான் யாருக்கு எதிரி கிடையாதுப்பா. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, சரியா? அப்போ இந்த பொண்ணு சிங்கப்பூருக்கு அவங்க வரும்பொழுது இதை மாதிரி பேசின உடனே அவங்க ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. ஒப்பு கொடுத்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. கை நிறைய பிஆர். அந்த பொண்ணு பிஆர், ஆக்சுவலி பிஆர் வச்சிருக்க பொண்ணு. சாதாரண காரியம் கிடையாது. சிங்கப்பூரில் பிஆர் கிடைக்கிறதுனா சாதாரண காரியம் கிடையாது. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ பீகார் போகிறதுக்கு வந்துருச்சு. சரியா? இப்போ போகிறதுக்கு முன்னாடி என்ன பார்க்குறாங்க, யாரோ இவர் கூட்டு வர்றாரு. இவர் எனக்கு தெரிஞ்சு இவர் ஏதோ பேசுறதுக்கு கூட்டு வந்தாரா எனக்கு தெரியாது. ஆனால் என் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டார். கூட்டு வந்தால் நான் கேட்டேன், எங்கே போகிறேன், இங்கே போகிறேன் அப்படின்னு. சரி, ஓகே. நான் சொன்னேன், நீ போகிற, ஆனால் 6 மாதத்தில் வந்துடுவேன்னு. 6 மாதம் தான் உன் டைம், நீ வந்துடுவேன்னு. ஏன்னா இந்த பொண்ணோட கேரக்டர் என்னன்னா, ஊழியம் செய்யணுன்றது பயங்கரமான ஒரு உண்மையான வாஞ்சியுள்ள அந்த வாஞ்சப்பா. நீ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் நான் சொல்கிறேன். இதான் இதில் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ ஊழியம் செய்யணுன்ற ஒரு பெரிய பாரத்தோடு இவன் வந்திருக்கிறா. ஆனால் இங்கே போனால் என்னன்னா, அந்த ஐயாவோட அம்மாவுக்கு கால் பிடிச்சி விட்றதும், சரியா, கடைக்கு போகும்போது கூட போகிறதும், பேகு தூக்குறதும், இதெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ மிஷினரினா இதெல்லாம் செய்யணும். ஒரு ஊழியக்காரனுக்கு செய்கிறதுக்கு ஆண்டவர் பேகு தூக்குறதுக்கும் அதை நீ வீட்டில் பண்ணிட்டு போயிடலாம். உங்கள் அம்மா அப்பாவுக்கு பண்ண புண்ணியமாக இருக்கும். சரியா? உன் புருஷனுக்கு பண்ண புண்ணியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி ஜென்ரல் என்ன நடக்குதுன்னா, ஊழியத்துக்குன்னு போனால் அந்த ஐயாவுக்கு டீ எடுத்துகிட்டு கொடுக்கணும். நான் கொடுக்குறது தப்பு சொல்ல, அதுக்கு அழைப்பே இல்லை உனக்கு. அது நீ அழைக்கப்படணும் அவசியமே கிடையாது. இவனை நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீ ஊழியத்துக்கு போனது எதுக்கு? அங்கே போய் அறியாத ஜனங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது எங்கள் சர்ச்லேருந்து போனாங்க 2 பேர் போனாங்க. 2 பேர் எனக்கு சண்டே ஸ்கூல் எடுத்த டார்த்தி சிஸ்டர், இப்போலாம் இருக்காங்களா எனக்கு தெரியாது. அவரும் அவங்க ஹஸ்பண்ட் ஜெய்சங்கர் நினைக்கிறேன். செம்ம டேலண்டட். நசரத் ஸ்கூலில் டீச்சராக இருந்தவங்க, பிரின்சிபலாக இருந்தவங்க.
சரியா, அவங்க பீகாருக்கு போனாங்க. சரியா, இப்போ நான் சொல்கிற பேர்லாம் வந்து இப்போ பார்த்தாருன்னு தெரியும், இவங்களெல்லாம் கனெக்டடாக ஜெனரலாக சொல்கிறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் ஒரு இடத்துல என்ன நடக்குது. ஆனால் இப்போ இவங்க போனது வந்து ஆக்சுவலி வந்து என்னென்னா ஒரு மிஷன் ஆர்கனைசேஷனில் போய் ஊழியம் செய்யணும்னு. ஆனால் ஒரு முறை வரும்போது அந்த அங்கிள் வந்துட்டு நான் பேசும்போது, என்னப்பா திருப்பி இங்கே ஸ்கூலில் வேலை செய்கிறோம், அங்கே போய் ஸ்கூலில் வேலை செய்கிறோம், அவ்வளோதான். அவங்க ஸ்கூலில் வச்சுருக்குறாங்க, அங்கே போய் வேலை செய்கிறோம். இப்போ ஸ்கூலில் போய் சுவிசேஷம், இப்போ இவங்க சொல்லலாம் சுவிசேஷம் சொல்கிறோம் பிள்ளை, அந்த வேலையை நீ இங்கே பண்ணியிருக்கலாமே, நசரத்துலேயே பண்ணலாமே. ஆமாம், நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? ஏன் நசரத்தில் படிக்கிற எல்லாருமே கிறிஸ்டினா, எல்லாம் ஆண்டரை அறிஞ்சவனா, இங்கே பண்ணலாமே. நீ அந்த வேலையை நீ இங்கே பண்ணு. நீ இப்போ அங்கே போயிட்டு அங்கே போய் ஸ்கூல் தான் பண்ணணும், அங்கே போய் டாக்டர் வேலை பண்ணுறோம், ஏப்பா அதே மேட்ரு இங்கே ஃப்ரீயாக பண்ணு எல்லாருக்கும். தமிழ்நாட்டில் எத்தனையோ நோயாளி இருக்கிறான். என் கான்செப்ட் அதுதான். ஸோ நீ பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, இப்போ இவங்க ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு ஒப்பு கொடுக்குறாங்கன்னா, நம்ம போனால் ஒரு கிராமத்துக்கு போவோம், நம்ம காலையில் எழும்பின உடனே அந்த கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல போவோம், உள்ளார போவோம், அதுக்கு இந்த ஸ்தாபனங்கள் உதவியாக இருக்குன்னு பார்த்தா இன்றைக்கி ஸ்தாபனம் வந்து அதுக்கெல்லாம் உதவியாக கிடையாது. ஒன்றை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் ஒன்று அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். சரியா, நீ வந்தீங்கன்னா உட்கார் டீச்சர் வேலை பாரு, நர்ஸ் வேலை பாரு, டாக்டர் வேலை பாரு, டீச்சர் வேலை, கார்பரேட் தான் இப்போ எல்லாமே. உனக்கு அதுக்கு சேலரி எதாவது தரோம். இப்போ இங்கேனாச்சும் அவங்க வந்து நல்லா சம்பாரிச்சா, நான் ஓப்பனாக சொல்கிறேனே, அவங்களாம் வந்து அந்த ஆன்ட்டிலாம் இங்கே இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் ஸ்கூல் எங்கேயோ போயிருக்கிறோம், லட்சங்கள்லாம் வாங்கியிருப்பாங்க. அதை வச்சுட்டு அவங்க எத்தனையோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். சரியா, இன்னைக்கு மிஷினரி தேவை. பட் ஆனால் நீ சூஸ் பண்ணுற, செலக்ட் பண்ணுற காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேளு, ஒரு ஸ்தாபனம் கூப்பிடுதா கேளு, சரி நான் வரேன், என்ன பண்ணணும், நான் வந்து டீ போட்டு கொடுக்கணும், நான் வந்து இது பண்ணணும், அது நீங்கே பண்ணு. சரி, அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிடுறாங்கன்னா, சாமுவேல் வந்து ஏலிக்கு எல்லாம் செஞ்சதுனால ஆசீர்வாதம். யாரு சில பேர் சொல்றது இது உதாரணம் அவங்களுக்கு சாதகமா. சாமுவேல் வந்து ஏலிக்கு செஞ்சாரு, அதனால அப்பனா நீ பண்ணு, சின்ன வயசுல பிறந்த உடனே பால் மறந்த உடனே போய் உட்காந்து அதுதான் சரியா, சரி செஞ்சல. உங்க அம்மா வந்து தேவைப்படுற மாதிரி எடுத்துக்கிறது. உங்க அம்மா வந்து பால் மறந்த உடனே உங்க அம்மாவை போய் அங்கே போய் விட்டுற சொல்லு. எங்க ஆரம்பிச்சு எந்த ஆரம்பிச்சு உன்னை உட்கார வச்சு காப்பாத்துன்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஞானமா நமக்கு ஒரு விஷன் கடவுள் கொடுத்திருக்கிறாருன்னா அந்த விஷனை நோக்கி போற விடுறதுலன்னா இப்போ ஜென்ரலா சொல்றேனே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஊழியனா ஒரு ஊழியக்காரனுக்கு பேக் தூக்குனா ஊழியம், சரியா, பாஸ்டர் அம்மாவுக்கு பேக் தூக்கிட்டு போயிட்டா அவருக்கு டிரைவ் பண்ணிட்டா ஊழியம். இத்தனை வருஷம் இருக்கிறீங்க, எத்தனை வயசு விஷயம் சொன்னேன், அதுதான் மேட்டர், அதான் விஷயம். ஸோ அதை வந்து கண்டுபிடி. இப்போ யாருன்னா ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒருத்தர் வந்து அழுது ஊன்னு கேட்டான், பார்த்தீங்களா அங்கே பார்த்தீங்களான்னா உடனே ஏமாந்துடாத, எதையும் எமோஷனல் முடிவு எடுக்காத. அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா தேசத்தில் கண்டிப்பாக தேவை இருக்குது, சுவிசேஷம் சொல்லணும், போகணும், மிஷினரி தேவை, சரியா. ஆனால் நீ எந்த நபரை செலக்ட் பண்ணுற, எந்த ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ணுற, அது முக்கியம், அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, உனக்கு அந்த ஆர்கனைசேஷன் பக்கபலமாக இருக்கா. இப்போ நீ கிராம ஊழியத்துக்கு போகிற, இப்போ நீ சில ஆர்கனைசேஷன்லாம் நான் உண்மையாக சொல்கிறேன்னே, அவங்க வந்து சில இடத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை வந்து பிரிச்சிருவாங்க, டோனாவூரில் போய் போட்டுருவாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, பிள்ளைகள் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அங்கே வேலை செய்யும். அந்த மாதிரி மக்கள் நான் சந்திச்சிருக்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். அவங்க அங்கே போயிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் என் ஒய்ஃப் வந்து உதாரணமாக சொல்கிறேன், குஜராத்தில் போய் ஊழியம் செய்கிறோம். என் பிள்ளைகள் வந்து எங்கே இருப்பாங்கன்னா டோனாவூரில் படிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் என் பிள்ளைகளை பார்க்க முடியும், சரியா, வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ அப்பா அம்மான்ற அந்த கான்செப்ட் அங்கே இல்லாமல் போயிடுது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒரு மிஷினரி வந்து என்கிட்ட சொல்லும்போது என் பிள்ளை வந்து என்னை வந்து எப்படி பார்க்குதுன்னா ஒரு தேர்ட் பர்சனாக பார்க்குதுப்பா, என்னை வந்து அம்மான்னு சொல்கிறதுக்கு தயங்குது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு என்ன மனசில் பதிஞ்சிச்சுன்னா, என்னை எப்படி அம்மா ஹாஸ்டலில் விட்டு போனாங்க, சின்ன வயசில் என் கூட இருந்திருக்கணும்ல, அப்போ நான் என்னுடைய கான்செப்ட் எல்லாம் தப்பு, ஓப்பனாக சொல்கிற தப்பு. போறிய குடும்பம் சாவு, குடும்பம் ஊழியம் செய்ய, குடும்பமாக கத்திரிக்காய் பிரயாசப்படு, இன்னும் இருக்குது. ஏப்பா ரத்த சாட்சியாக மறிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் மிஷன் நிறையா போகிறாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, உன் பிள்ளையெல்லாம் விட்டு வந்துட்டுனா போகாத, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் உனக்கு எதுக்கு? இல்லை ட்ரூ. இப்போ நம்ம கிராம் ஸ்டேன்ஸ் எல்லாம் அவங்க குடும்பமாக வந்தாங்க. அவர் மறிச்சாலும் பிள்ளை மறிச்சாலும் இன்னைக்கு அந்த இடத்துல நின்று இப்போ அவங்களாம் பாரு குடும்பமாக வந்தாங்களா? ஆமாம், குடும்பமாக வந்து வேலை செஞ்சாங்களா? ஆனால் நம்ம ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறோம், இல்லை எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நீனே பாதுகாப்பு, எங்களுக்கு தேவனாயா பாதுகாப்பு. அந்த பேஸே மாற்றுறாங்க, எல்லாம் பேஸை மாற்றுறாங்க,
சரியா? இது வந்து ஏன்னா எனக்கு ஏன் இவ்வளோ எமோஷன் ஆகிறேன்னு நிறைய கேட்டேன் கதை, செம்ம டென்ஷன் ஆகும் நம்மளுக்கு அதெல்லாம் கேட்டால். கண்டிப்பாக சரியா? ஆனால் நம்ம ஆட்கள் என்னன்னா மாதம் இப்போ எங்கள் வீட்டிலே எடுத்துக்கோ, எங்கள் அப்பாலாம் இன்னைக்கு வரைக்கும் வந்த உடனே எஃப்எம்பிபிக்கு 100 ரூபா, பிளெஸ்ஸிங் யூத் மிஷன் 100 ரூபா, அந்த மினிஸ்ட்ரி எதுக்காக நீ கொடுக்குறப்பா தெரியாது, வராங்க கொடுத்துட்றேன் அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஏழை இருக்கிறான், உன் கண்ணுக்கு முன்னாடி உன் சொந்தக்காரனே வந்து ஒரு ஏழையாக இருக்கிறான். வீட்டில் இருக்கிற உன் தாய்க்கு நீ உணவு கொடுக்காம உலகத்துக்கே என்ன பிரயோஜனம்? நான் என்னுடைய இப்போ நீ வந்து தெரிஞ்சு பண்ணு. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இப்போ ஜாக்சன் எடுத்துக்கலாம். இப்போ ஜாக்சன் வந்து போகிறான், எந்த சப்போர்ட் இல்லாமல் ஒரு மிஷின் வேலை செய்கிறானா, தாராளமாக நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமாம், சரியா? நான் சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு நல்லா தெரியும், ஓகே ஜாக்சன் மூலியம் செய்கிறான், அவனுக்கு ஏதாவது பண்ணுவோம். நான் வந்து ஒரு 4-5 பேர்ட்ட சொல்லுவேன், எப்பா மாதம் அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுது, ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்துடலாம், அவன் ஊழியம் செய்யட்டும். இதுதான் இன்றைக்கி தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, எல்லாத்தையும் போய்ட்டு ஒரு ராஜஸ்டேஷனை கொடுக்குறோம், அவன் நல்லா கொளுத்து அந்த பெருச்சாலி மாதிரி பெருத்துட்டு தான் போகுது வயிறு. சரியா? அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. சரியா? அதே மாதிரி அங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் சரியாக கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்தாலும் கம்மியாக கொடுக்குறது. சரியா? அவன் போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். நீ டேரெக்டாக போய் பண்ணு, எதனாலும் டேரெக்டாக பண்ணு. டேரெக்டாக உனக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், அசாமில் ஒருத்தர் ஊழியம் செய்கிறாருப்பா, ஒரு சப்போர்ட் கிடையாது, ஒரு 1 ரூபி சப்போர்ட் கிடையாது. ஜனங்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னா, இங்கே ஒரு பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டியை கட்டிட்டு வெளிநாட்டில் போய் உட்காந்துக்கு நாங்கள் ஏழைன்னா அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதான் சொல்கிறேன், நம்ம வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. அதுதான் ரியாலிட்டி என்ன, அதுதான். ஸோ நீ என்னுடைய இப்போ அந்த பொண்ணு போச்சா 6 மாதத்தில் வந்துருச்சு. என்னம்மா ஆமாம் வந்துட்டேன், நான் கேட்டேன் அவன்கிட்ட, அந்த பிரதர்கிட்ட கேட்டேன், என்ன பிரதர் காலையில் அந்த அம்மாவை டீ கொடுக்கணுமா பெட்டில் போயிட்டு, சரி கையில் கால் அமுத்தி விடணுமா, அதுக்கடுத்து கடைக்கு போனால் கூட போகணுமா, சரி பேகு தூக்கி, இது வந்து ஒரு ஊழியம் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஊழியமே கிடையாது, இதெல்லாம் எடுபடி தான், எடுபடி வேலை. இந்த எடுபடி வேலையை நீ வீட்டில் பண்ண உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆமாம், சரியா? உன் புருஷன் பேக்கை தூக்கிட்டு போ, சரியா? உன் புருஷனோட காலை அமுத்து, உன் புருஷனுக்கு காலையில் அனுப்பிச்சு டீ கொடு, உன் புருஷனை ராஜாத்தி மாதிரி வச்சுருப்பான். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எந்த கான்செப்ட்? அதனால மிஷினரின்றது கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இப்போ மிஷன்றது மாறிடுச்சு, உடன் ஊழியர்கள்ன்றது மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. ஸோ ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ சரி ஓகே, ஒரு மிஷினரியாக நீ ஒப்பு கொடுக்குறியா, கேளு, அந்த ஆர்கனைசேஷனில் கேளு, நான் வந்தால் என்ன பண்ணணும், ஓகே எனக்கு வந்து இந்த 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 இடத்த கொடுத்து பாரம் இருக்குது, எனக்கு அனுப்புவீங்களா? சில டைம் வந்து என்ன ப்ராப்ளம்னா, சில ஆர்கனைசேஷனில் இப்போ இவங்களோட பாரம் வந்து ராஜஸ்தான் இருக்கும், இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குஜராத்துக்கு அனுப்பி விட்ருவாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியம். நான் வந்து எதுவுமே போய் சொல்ல. ஈவன் எத்தனையோ மிஷினரி, நான் தான் சொன்னேன் 500 பேர் மிஷினரி மேலே இன்ட்ரி பண்ணியிருக்கிறோம். இல்லை நான் நினச்சி பாருங்க, தோமா ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து நீ இந்தியாவுக்கு போகாத ஜப்பானுக்கு போன்னு சொல்லி, இப்போ இவங்களோட பாரம் வந்து ராஜஸ்தான். அப்போ நீ ராஜஸ்தானுக்கு போனாதான் அவன் ஃப்ரூட்ஃபுல்லாக அங்கே போயிருப்பான். ஆமாம், இவனை உக்காந்துட்டு இல்லை ராஜஸ்தான் வந்து எங்களோட மிஷனுக்கு செட் ஆகாது, ஏன்னா அங்கே ஃபண்டு கிடையாது இப்போ எங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதனால் நீ இங்கே போ, குஜராத்துக்கு போ. விஷனே ஸோ இப்போ விஷனே மாற்றுறீங்க, யார் ஆர்கனைசேஷன் மாற்று. ஸோ அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. அதே மாதிரி நான் ஓப்பனாக சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எதுவாக இருக்கட்டும், கண்ணுக்கு தெரியாத ஒரு ஃபோட்டோவை பார்த்து நீ ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு, கண்ணுக்கு தெரிஞ்ச உன் எதிரில் ரோட்டில் இருக்கிறான், என் வீட்டில் வேலை செய்கிற சர்வெண்ட் இருக்கலாம், அவள் பிள்ளைக்கு படிக்க வைக்காமல் உட்காந்துருக்கலாம். கேளு, அந்த அம்மாட்ட கேளு, உன் கண்ணுக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துரு. ஆர்டர் என்ன கேட்பார் கடைசி, உன் கண்ணு அதான் சொல்கிறார்ல, சிறைச்சாலையில் இருந்தேன், தண்ணி இல்லாமல் இருந்தேன், ஆடை இல்லாமல் இருந்தேன், உணவு இல்லாமல் இருந்தேன், சரியா? இவங்களாம் கேட்குறான், எப்போ ஆண்டவரே நீலாம் அப்படி இருந்தீரு, கண்ணு முன்னாடி தானே இருந்தேன், உன் கண்ணு முன்னாடி தான் ட்ரெஸ் இல்லாமல் சொல்லுது இல்லைன்னா, உன் சகோதரனுக்கு நீ உதவி செய்யாம நீ எடுத்துன்னு போய் இன்னொருத்தர்கிட்ட செய்யும்போது அந்த ஆண்டவருக்கு அது இருக்கும். ஸோ உன் வீட்டில் வேலை செய்கிற அந்த பெண்ணோட குழந்தைக்கு சாப்பாடு இல்லை, 1 மீலை கொடு. இதுதான் இன்னைக்கு தேவை. நான் வளர்ந்தேன், நான் அம்மா ஒரு வீட்டில் வேலை செஞ்சுருந்தாங்கண்ணா, பாத்திரம் கழுவி துணி கசுக்குவாங்க, அவங்க ஆண்டவரை தெரியாதவங்க. உண்மையானா நான் அங்கே போகும்போது அவங்க ஒரு வேலைக்காரி பிள்ளையை பார்க்க மாட்டாங்க, அவங்க ஆண்டவரை அறியாதவங்க. ஆனால் அவங்க சாப்பிடும் போது என்னை உட்கார வச்சு சாப்பிடுவாங்க, அவங்க பிள்ளைக்கு வாங்குற துணி தான் எனக்கு வாங்குவாங்க. உண்மையிலேயே நான் இன்றைக்கி கூட அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வந்து எனக்கு உதவுற குணத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நான் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது, ஒருத்தரை பார்க்கும்போது அந்த குணாதிசயங்களை நான் செய்ய எனக்கு ஊன்றுகோலாக இருக்குது. இதுதானே நான் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்க குணமாக இருக்கணும். இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு பண்ணுற மிஸ்டேக் அதுதான், நான் மிஷினரியை தாங்குறேன்றாங்க. ஓகேவா? ஓகே, நீ கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்.
மிஷினரி தாங்குகிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சரியா, நான் பார்த்த வரைக்கும், நான் 500 பேருக்கு மேலே இன்ட்ரி பண்ணியிருக்கிறேன் சரியா, தெரியும் ஒருத்தருடைய. ஏன்னா இப்போ சிலர் வந்து அந்த ஆர்கனைசேஷன் இருக்க வேண்டிய கட்டாயம் அவ்வளோதான், இத்தனை வருஷம் இருந்துட்டோம் அவ்வளோதான். ஏன்னா இந்த பிள்ளைங்களை படிக்க வச்சிடுறாங்க. இப்போ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் படிக்கிறது எல்லாம் அவங்க பொறுப்பு. ஆனால் இதனால என்ன ப்ராப்ளம்னா பிள்ளைக்கு வந்து எந்த ஒரு அன்போ, ரொம்ப கஷ்டம்னா இது வந்து ஆண்டர் வந்து உனக்கு கொடுத்த பிள்ளைப்பா, அது நீ கணக்கு கொடுக்கணும் சரியா. இதெல்லாம் நிறைய இருக்குது, இதெல்லாம் நிறைய ட்ராபேக் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, பாரு பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டாங்களாம், போய் பிள்ளைகிட்ட போய் கேளு, அந்த பிள்ளைகிட்ட போய் உட்காந்து கேளு, உங்கள் அம்மா அப்பா போயிட்டாங்க உனக்கு சந்தோஷமானு கேளு சரியா. எத்தனை பிள்ளை சந்தோஷம், 100ல் நான் சொல்கிறேன் 90 பிள்ளை கண்ணீர் தான், வேதனையாக இருக்கும், கண்ணீர் விடும். ஒரு 10 பிள்ளைங்க வேணால் சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லலாம், ஆனால் 90 பிள்ளை அழுதுட்டு தான் இருக்கும் சரியா. அதே மாதிரி கூப்பிடுவோம் ஆர்கனைசேஷன் எல்லா மிஷினரி கூப்பிடு, எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு கேளு சரியா. நீ செய்கிற ஏன்னா எல்லாம் பார்க்குறோம், இவனை எல்லாமே நம்ம பார்க்குறோம் சரியா. சில காரியங்கள் வந்து கேள்விப்படுறோம், சில கண்ணால் பார்க்குறோம் சரியா. நான் சொல்கிறேன், அந்த சிங்கப்பூர்லேருந்து வந்த பொண்ணு என்ன ஒரு கனவோடு பிஆர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கோம். நான் அதுதான் நினச்சிட்டு இருக்கேன். அந்த ஊழியத்துக்கு போகும்போது எத்தனை ஆத்மாக்களுக்கு நான் சுவிசேஷன் சொல்ல போறணும், எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்பட போதோ, எத்தனை ஆத்மாக்கள் பரலோகத்துக்கு கொண்டு போறணும். ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு இதை பண்ணு அதை பண்ணு, உன் டேலண்ட் வந்து டீச்சிங் தான், நீ டீச்சிங்கில் இரு. எப்பா அதெல்லாம் நான் இங்கே பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நான் என்னை வந்து மிஷினரி நான் போயிட்டு அங்கே போயிட்டு கேமரா பிடிப்பான்னு சொன்னால் நான் பிடிக்கிறது இந்த வேலை நான் இங்கே பண்ணுவேன். கேமரா பிடிக்கிற வேலை எனக்கு நான் இதுக்கு நான் மிஷினரியா, நான் வந்து வேற கான்செப்டே மாத்திட்டாங்க இல்லைன்னா, வேற நோக்கம். மிஷினரின்றது கர்த்தர் அறியாதவங்களுக்கு தெரிவிக்கணும். யாருக்கு என்ன கான்செப்ட் புரியலன்னா, ஆட்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இப்போ இந்த ஆர்கனைசேஷன் என்ன தெரியுமா, ஓகே நீ டீச்சரா, அவங்க டீச்சர் வேலை பாரு. ஆண்டர் வந்து மீன் பிடிக்கிறவனா மாற்றல, மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றல. ட்ரூ 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 சரியா. ஆமா ஆமா. நீ ஊழியத்துக்கு வந்துட்டியா, யூ வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ நீ வந்து அங்கே நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் சரியா, 3 நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் உட்காந்து எனக்கு கேமரா நான் ஆப்ரேட் பண்ண தெரியாதா, நானும் உட்காந்து கேமராமேன் சொல்லிட்டு உட்காந்து நின்றுட்டு இருக்கலாம் டெய்லி சண்டே. ஆனால் அது பேதுருவை கூப்பிட்டு வாப்பா நான் உன்னை மீன் பிடிக்க கூப்பிட்றேன், காலகாலமாக அதை தான் ஏன் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். ஆமாம், மனுஷரை பிடிக்க மாற்றினார்ல, வந்து மனுஷனை பிடிக்க. அப்போ மிஷினரியாக நீ போகிற, நீ எதை விட்டுட்டு போகிற, உன் டீச்சிங்கை விட்டுட்டு போகிற, உன்னுடைய டாக்டர் தொழிலை விட்டுட்டு போகிற, நர்ஸ் தொழிலை விட்டுட்டு போகிற, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற, திரும்பி அங்கே போயிட்டு தான் உட்காந்து ஊசி போடணும் அப்படின்னா அது தப்பு இல்லை. அது உண்மை. நீ அங்கே போய் மனுஷரை பிடிக்கிறதுக்கு என்ன வழி, கர்த்தர் உனக்கு அங்கே ஃபீல்டில் இறங்கி வேலை செய். நம்ம ஆட்கள் இப்போ பண்ணுற இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம். இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீல்ட் ட்ரிப்புன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க, ஒரு 10 குடும்பங்களை கூப்பிட்டு போயிடுவாங்க சரியா. எல்லாம் செட்டப் பண்ண இடம், இவ்வளோ வேலை நடக்குதா நான் பின்னாடி எனக்கு இல்லைப்பா, ஜென்ரலாக சொல்கிறேன். இல்லை ஃபீல்ட் ட்ரிப் என்ன இருக்கும், எனக்கு பெரிய அனுபவமாக இருக்கும் போது ஒரு 10 இடத்த அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க. 10 இடமும் நல்லா இவங்க சொல்கிறத கேட்குற இடமா ஆளாக இருப்பான் அவன். நான் சொல்ல பார்த்தா, ஏன்னா இவன் சொல்கிறத கேட்குற மிஷினரியாக இருப்பான். இப்படி இப்படி சொன்னால் சர்ச்சு கட்டிடுவாங்க, இப்படி சொன்னால் இப்படி நடக்கும், இது நடக்கும், வர ஆட்கள் இப்படி ஆட்கள் எல்லாம் ஃபுல் ட்ரெயின்டு இதான் நடக்குது. ஸோ நீ 10 இடத்துக்கு போகும்போது நீ எடுத்து பாரம் வந்துட்டு, ஐயா எப்படியாவது ஒரு சர்ச்சு கட்டணும், விற்று ஒரு 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு சர்ச்சு கட்டுவான். ஸோ வர கனெக்ஷனில் அவன் ஒரு பர்சன் அங்கே கட்டிட்டு உனக்கு என்ன திருப்தினா, அப்பா ஒரு பெரிய சர்ச்சு நம்ம கட்டிட்டோம், நம்ம வாய்ஸ் நாளில் ஒரு சர்ச்சை கட்டிட்டோம். ரியாலிட்டி என்ன, நீ கொடுத்த 100 ரூபாயில் அங்கே 10 ரூபா தான் போயிருக்குது, 90 ரூபாய் எப்படி போச்சுன்னு தெரியாது. இது நிறைய இடத்துல சரியா. ஸோ ஃபீல்ட் ட்ரிப் போறியா, சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஃபீல்டுக்கு போ. நான் சொல்கிறேன் உனக்கு, சொல்லாமல் கொள்ளாமல் போ. எங்கே தாங்க சும்மா டீட்டெயில் கேட்டு சொல்லாமல் கொள்ளாமல் போய் பாரு, அது ஊழியமாக செய்கிறாங்களோ என்ன செய்கிறாங்க அப்போ தான் தெரியும் உனக்கு. ஸோ சிலதெல்லாம் வந்து ஏன்னா இந்த காலம் வந்து பயங்கர அரசியல்வாதியே ஒன்றும் இல்லை மாதிரி இருக்குது உங்களுக்கு முன்னாடி. இவனை அரசியலை இதுலேருந்து கற்றுக்கலாம், கிறிஸ்டியானிட்டிலேருந்து பாருண்ணா, கிறிஸ்டியானிட்டிலேருந்து எதனாலும் கற்றுக்கலாம். ஏன்னா இதில் நீ எதுனாலும் பாரு இதில் இருக்கும், எதனாலும் இது ஆக்கிட்டாங்க இல்லைண்ணா, தேவனுடைய நாமத்தை எவ்வளோலாம் தூஷணப்படுத்த முடியும். அதனால் எனக்கு மிஷினரின்னு போறியா, நான் உண்மையாக சொல்கிறேனே, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், எந்த ஒரு ஆர்கனைசேஷனை நம்பி போகாத. எமி கார்மைக்கல் அவங்கெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக போனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களாம் பாரு, ஐடாஸ் கட்டுறதுக்கும் வெள்ளூர் சிஎம்சி வந்து இன்னைக்கு வந்து பிரம்மாண்டமாக நிற்குது.
ஆனால் அவங்க இருந்த காலத்தில் இருந்த தரிசனம் இருக்குதான்றது எனக்கு தெரியாது. தெரியாது, இன்னும் கமர்ஷியலைஸ். சரி, அது கமர்ஷியல், அது வேற அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களோட நோக்கம் இருக்கு பாரு, யாரையும் இது போயிட்டு அதை போய் படிச்சுட்டு டாக்டரை படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சரியா சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு 5 நர்ஸ் உருவாக்குனது அவங்க தான். முதல் 5 நர்ஸு யார் உருவாக்குனதுன்னா அந்த ஐடாஸ் கட்டுற அவங்க தான் உருவாக்குனது. தமிழகத்தில் 5 நர்ஸை உருவாக்கியிருக்காங்க, படிக்க வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது வந்து வேறு கான்செப்டே வேறு. இப்போ வந்து அவங்க வந்து எப்படியாவது, ஏன்னா அவங்கள தேடி ஒரு நைட்டு வந்து பிரசவத்துக்காக 2 ஃபேமிலி வந்துருக்குது சரியா. அவங்க அப்பாவால் போக முடியாத சூழ்நிலை சரியா. அந்த அடுத்த நாள் பார்த்தா 2 ஃபேமிலி வந்து இறந்துருச்சு, அந்த பொண்ணு வந்து இறந்துருச்சு. இதை கண்ணால் பார்க்குறாங்க அந்த அம்மா. இதுதான் ஆக்சுவலி நடந்துச்சு. நைட்டு வந்து பார்க்குறாங்க. இப்போ இவங்க வந்து உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க உதவி செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு அந்த டைமில் வந்து நம்ம நாட்டில் வந்து பெண்கள் வந்து அதை பண்ணக்கூடாது போல் சரியா. இது சாரி, இவங்க அப்பா வந்து பண்ணக்கூடாது போல். அவங்க அப்பா தான் டாக்டரு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அப்பாவை நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றதுக்கு அவங்க ஒத்துக்கல. அதுக்கு இல்லை, ஆண் வந்து அப்படி பண்ணக்கூடாது, டெலிவரி பார்க்கக்கூடாது அப்படின்றது அந்த காலத்தில் இருந்த ஒரு காரியம். அதனால அவங்க 2 பேருமே வந்து அன்னைக்கு நைட் வந்து அவங்க அப்பா போயிருந்தாருன்னா டெலிவரி பார்த்துருக்கலாம், காப்பாற்றிருக்கலாம். அவங்க அப்பாவை கூப்பிடல, அவங்க அப்பாவை அனுமதிக்கல. அதனால காலை இவங்க பார்க்குறாங்க, என்னடா இது 2 பணம் போகுது. என்னன்னா 2மே வந்து பிரசவத்தில் இறந்த பொண்ணுங்க. நைட்டு நடந்தது. இதுதான் ஆக்சுவலி ஒரிஜினல் ஸ்டோரி. ஸோ இவங்களுக்கு அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்து. சரி, என்னடா ஒரு ஆம்பளை வந்து பிரசவம் பார்க்க விட மாட்டேங்காங்களே, அப்போ நம்ம போவோம், நம்ம பிரசவம் பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய பேர் இறக்குறது எதுக்குன்ற அந்த ஒரு கான்செப்டில் அவங்க பண்ணாங்க அதை. ஸோ அதுக்காக போய்ட்டு டாக்டர் படித்து வந்து இந்தியாவில் வந்து ஒரு பிரசவம் மெயினாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது தான் லேடிஸ் அந்த இதுதான் அவங்களுக்கு அதுதான் நோக்கம். அதுதான் நோக்கம் சரியா. அந்த இதில் அவங்க வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அவங்க பாரு இண்டிவிஜுவலாக வந்தாங்க. அதுக்கு அவங்களும் கஷ்டப்பட்டுருக்காங்க, காசெல்லாம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணி. எனக்கு என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு இன்றைக்கி ஒருத்தன் வந்து நான் மிஷினரியாக போகணும் அப்படின்னா, நான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, நீ ஆண்டர் சமூகத்தில் உட்காந்து எந்த இடத்துக்கு போகணும்னு கன்ஃபார்ம் பண்ணு. சரியா, எந்த இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்மையாக ஆண்டர் உன்ட்ட திட்டம் தெளிவாக பேசினார்னா அடுத்த செகண்ட்லேருந்து உனக்கு எல்லா வாசல்களும் திறக்கப்படும். நீ எந்த ஆர்கனைசேஷன் நம்பி போகாத. அப்படி போகிறவங்க யாரும் இண்டிவிஜுவல் எந்த சப்போர்ட் இல்லைன்னா, உண்மையாக சொல்கிறேன், எஸ்தர் திருச்சபை எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக நான் செய்வோம். இல்லைண்ணா, இந்த நிகழ்ச்சியில் நான் உண்மையாக சொல்கிறேன்னா, இது வந்து டாக்குமெண்ட், இது வந்து இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இந்த டாக்குமெண்ட். எனக்கு 100 மிஷினரி தாங்கணும்னு ஆசைப்பா. பிரைஸ் டு காட்னா 100 மிஷினரி தாங்கணும், என்னுடைய பர்சனல். ஆனால் 100 இண்டிவிஜுவலாக இருக்கணும். அவன் அழைப்பு கரெக்டாக இருக்கணும். பிரைஸ் டு காட். அவன் வந்து உள்ளார போய் வேலை செய்யணும். இதான் வந்து என்னுடையது. இது டாக்குமெண்ட்னா, இந்த நிகழ்ச்சி மூலமா யாரோ பார்த்துட்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் நான் மிஷினரியாக எழுப்பி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னா இந்த மொத்த நிகழ்ச்சி. அதான் நான் சொல்கிறேனே, இப்போ நான் அதனால 100 மிஷினரி தாங்கணும்னா, இப்போ வந்து நான் ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்து உன்னை வந்து என் கீழே வச்சுக்கிட்டு மாதம் கொடுக்குறதெல்லாம் கிடையாது சரியா. உனக்கு ப்ரேயர் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் சரியா. எந்த டைமில் கர்த்தர் வழியில் திறக்கிறாரு எங்களால் முடிஞ்ச செய்வோம். அது மாதம் செய்வோமா, வருஷத்துக்கு ஒரு தடவை செய்வோமா, 2 வருஷம், அதெல்லாம் இல்லை. அது எப்படி ஆயிரும்னா, இல்லைன்னா நம்மளையே பார்த்துட்டு இருப்பாங்க, ஆண்டவரை விட்டுட்டு. என்ன பார்க்காத, உன்னை அழைச்ச அண்ணங்கிட்ட இப்படி வரும் எஸ்தர் என்ன பார்க்கவே பார்க்காது. ஆனால் ஒரு 100 பேரை தாங்கணுன்றது ஆசை. ஆனால் உண்மையாக எந்த ஆர்கனைசேஷன் சப்போர்ட் இல்லாமல் நீ இண்டிவிஜுவலாக கர்த்தரை நம்பி போறியா, உன் பின்னாடி பேக்கப் நாங்கள் நிற்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்னென்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அவங்களால தான் பண்ண முடியும், கர்த்தரால் தான் முடியும். ஸோ அதனால் என்னுடைய இது தேவைகள் மிஷினரி தேவை இருக்குது. ஆனால் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் சார்ந்து போனீங்கன்னா கிளாரிட்டியாக போ. நான் என்ன பண்ணணும், அங்கே வந்தால் என்ன செய்வீங்க, நான் என்ன பண்ணணும், என்னுடைய ரோல் என்ன. எப்படி இப்போ ஜாபுக்கு போகும்போது ரோல் கொடுக்குறாங்கல்ல, கரெக்டு. ஜாப் போகும்போது ரோல் இல்லாமல் உள்ளார போயிடுற, எல்லாமே என்ன பண்ணணுன்றது தெரியுது. அப்போ ஒரு மிஷினரியே நீ போறியா, எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் கேளு, நான் என்ன பண்ணணும், தைரியமாக கேளு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, ஐயோ இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா ஊழியம், அது கிடையாது. அதான் பிரச்சனை. இப்போ இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் போல், நம்ம தகுதி இல்லாதவர்களாயிடும். அங்கே டிசைட் பண்ணுற இடம், அது மேலே டிசைட் பண்ணுறாரு. அப்போ நீ தைரியமாக கேளு. நானாக இருந்தால் கேட்பேன்ப்பா சரியா. நான் ஊழியக்காரனா இல்லாமல் ஒரு மிஷினரியாக ஆண்டர் அழைச்சாருன்னா நான் கண்டிப்பாக கேட்பேன். சரி ஓகே, நீ போய் அங்கே போய் உட்காந்து எனக்கு பைக் தருவியா, பெட்ரோல் தருவியா, சாப்பாடு தருவியெல்லாம் கேட்காத. அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார்
நீ உனக்கு ஆண்ட அழைப்பு கிளியராக மிஷன் இருந்துச்சுன்னா இண்டிவிஜுவலாக போக பாரு. அப்படி இல்லை ஏதாவது ஆர்கனைசேஷன் மூலமாக போறியா, க்ளீனாக உன்னோட அஜெண்டாவை சொல்லு. நான் இந்த இடத்துக்கு போகணும், ராஜஸ்தானுக்கு போகணும், குஜராத்துக்கு போகணும், அருணாச்சல் போகணும், நான் இந்த இடத்துக்கு போகணும், உங்களுக்கு ஓகேவா? சரியா, எனக்கு நீங்கள் சப்போர்ட்டாக நிற்பீங்களா? உன்னை சப்போர்ட்னா பேக் எண்ட், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அவங்க நிற்கிறாங்கன்னா தாராளமாக போ. அங்கே குடிகாரங்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அங்கே என்ன சத்தியம் சொல்லணும், அந்த குடியிலேருந்து எப்படி வெளிப்படணும், அதுக்காக கர்த்தர் எப்படி உதவணும். சரியா, என் வீட்டு முன்னாடி ஒரு பிள்ளை, 7 பிள்ளை இருக்குது, அதை படிக்க வைக்கணும்னா அதை படிக்க வைப்பா. வைப்பா. உன் வீட்டு தெருவிலேயே இந்த சுற்றி பார்த்தீங்கன்னா எத்தனை ஓடு போட்ட சர்ச்சுங்க இருக்கும், எத்தனை கூரை சர்ச்சு இருக்கும். அங்கே போய் அதுக்கு போய் கொடு. ஆமாம். இப்போ 5 வருஷம் வேலை ஊழியம் சரியே, எவ்வளோ ஆத்மாப்பா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டானா அவன்கிட்ட நம்ம பேசலாம். ஏன்னா அவன் ஆத்ம பாரத்தோடு இருக்கிறான், ஆத்ம பாரத்தோடு இருக்கிறான். சரி, அப்போ அவன்கிட்ட பேசலாம்.